ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் 5th சாப்டர் பார்ட் 1. கேத்ரின் ஈசா. கேத்ரின் ஈசா வாஸ் பார்ன் இன் உக்ரைன் இன் 1898. 1898 உக்ரைனில் பிறந்திருக்காங்க. ஷி ஸ்டடிட் அக்ரிகல்ச்சர் இன் ரஷ்யா அண்ட் ஜெர்மனி அண்ட் ரிசீவ்டு ஹர் டாக்டரேட் இன் 1931 இன் யுனைடெட் ஸ்டேட். ரஷ்யா ஜெர்மனியில் படித்து டாக்டரேட் யூஎஸில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. She reported in her early publications that the curly top virus spread through a plant via the food conducting or phloem tissues. curly top virus plant மூலமா பரவுதுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஈசாஸ் plant anatomy published in 1954 took a dynamic developmental approaches designed to enhance one understanding of a plant structure and an enormous impact in worldwide. பிளான்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த புக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடாகவே. தி அனாட்டமி ஆஃப் சீட் பிளான்ட் பை கேத்ரின் ஈசு வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1960. இட் வாஸ் ரெஃபர்ட் டு அஸ் எ வெப்ஸ்டர் ஆஃப் பிளான்ட் பயாலஜி. இட் இஸ் என்சைக்ளோபீடியா. பிளான்ட் பயாலஜியோட என்சைக்ளோபீடியா தான் இந்த புக்கு அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இன் 1957 she was elected to the National Academy of Science, becoming the 6th woman to receive the honor. நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற அவார்டை ரிசீவ் பண்ண 6th உமன் இவங்க தான். ஷி ரிசீவ்டு த நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸ் ஃப்ரம் பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ் இன் 1989. 1989 பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ்லேருந்து நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸுங்கிற அவார்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. தென் when Catherine Issa died in the year 1997, Peter Ravan, Director of Anatomy and Morphology, Mysuru Botanical Garden, remembered that she absolutely dominated the field of plant biology even at the age of 99. 99 வயசில் கூட பிளான்ட் பயாலஜியில் அவங்க தான் அப்சல்யூட்லி டாமினேட்டட் மாஸ்டர் அப்படின்னு பீட்டர் ராவன் சொல்லியிருக்கார். ஓகே, தென் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். It consists of root, stem, leaves, flowers and fruit. இது எல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ட்டில் இருக்கும். The underground part of the flowering plant is root system. Above the ground portion, shoot system. கீழே இருக்கிறது எல்லாமே ரூட்டு, மேலே இருக்கிறது எல்லாமே shoot system. The root, 3 different type of roots is there. Tap root system, fibrous root system, adventurous root system. First one is a tap root system. Most of the dicotyledonous plant originated from elongation of the radicle to form primary roots and its branches. Most of the dicotyledonous plant இது இருக்கும் tap roots. Example mustard plant. Then fibrous root system. Most of the monocotyledonous plant இருக்கும் originated from the base of the stem. தண்டுக்கு அடியிலிருந்து ஃபார்ம் ஆகும். The primary root is short lived and they replaced by a large number of roots. ப்ரைமரி ரூட்ஸு கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன நிறையா ரூட்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் வீட் பிளான்ட். தென் அட்வென்ச்சரஸ் ரூட். ரூட் அரைஸ் ஃப்ரம் தி பார்ட் ஆஃப் த பிளான்ட் அதர் தென் தி ரேடிக்கல். ரேடிக்கலில் இல்லாமல் பிளான்ட்டோட அதர் பார்ட்லேருந்து டெவலப் ஆகும், அதுதான் அட்வென்ச்சரஸ் ரூட். எக்ஸாம்பிள் கிராஸு, மான்ஸ்ட்ரா அண்ட் பேனியன் ட்ரீ. தென் தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரூட் சிஸ்டம். அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் தி சாயில். வாட்டர் மினரலையும் மண்ணிலிருந்து அப்சார்ப் பண்ணுது. ப்ரொவைடிங் எ ப்ராப்பர் என்கரேஜ் டு எ பிளான்ட் பார்ட். பிளான்ட் பார்ட்டிக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. ஸ்டோரிங் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல், தேவையான உணவுகளை சேமித்து வச்சுக்கொள்ளுது. அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரை உற்பத்தி பண்ணுது. ஓகே, தென் ரீஜன் ஆஃப் தி ரூட். ரூட் சிஸ்டத்தை பற்றி படிக்க போகிறோம். The root is covered by a thimble-like structure called root cap. இந்த பிக்சரில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரூட் கேப். இட் ப்ரொடெக்ட் தி டென்டர் அபெக்ஸ். அபெக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. அபெக்ஸ்னால் இந்த லாஸ்ட் போர்ஷன், லாஸ்ட் எண்டு தான் அபெக்ஸ். A few millimeters above the root cap is the region of merismatic activity. இதுதான் region of merismatic activity. The cells are very small, thin-walled and with dense protoplasm. அதனுடைய செல்லெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், தின்னாக இருக்கும், புரோட்டோபிளாசம் அதிகமாக உள்ளது. They divide repeatedly. The cell proximal to this region undergo rapid elongation and enlargement and are responsible for the
growth of root length. This region is called the region of elongation. இதுதான் region of elongation. இந்த ரீஜனில் செல்ஸ் எல்லாம் ரேப்பிடாக வந்து க்ரோத் ஆகுது. இதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரூட்டோட லென்த்து வளர்கிறதுக்கு. இதுதான் ரெஸ்பான்சிபிள். இந்த ரீஜன் தான் region of elongation. The cells of the elongation zone gradually differentiate and mature. Hence, this zone proximal to region of elongation is called the region of maturation. இதுதான் region of maturation. இதில் வந்து ரூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபரன்ஷியேட் ஆகி மெச்சூர் ஆகுது. அது பேர் தான் region of maturation. From this region, some of the epidermal cells form very fine and delicate thread-like structure called root hair. This root hair absorb water and minerals from the soil. இந்த ரீஜனில் தான் ரூட் ஹேர் வளருது. த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஆகும். த்ரெட்டு மாதிரி இருக்கும். இந்த ரூட் ஹேரு வாட்டர் மினரல்ஸையும் மண்ணில் வந்து அப்சார்ப் பண்ணும். ஓகே. தென் ஸ்டெம். தி ஸ்டெம் இஸ் தி அசெண்டிங் பார்ட் ஆஃப் தி ஆக்சிஸ் பியரிங் பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட். அசெண்டிங் பார்ட் மேலே வளரக்கூடிய பார்ட். அதில் வந்து பிரான்ச்சஸ், லீவ்ஸு, ஃப்ளவரு, ஃப்ரூட் எல்லாமே இருக்கும். It develops from the plumble of the embryo of a germinating seed. Germinating seedலேருந்து மேல் பக்கமாக வளரும். The stem bears nodes and internode. ஸ்டெம்மில் நோடு இருக்கும், இன்டர்நோடு இருக்கும். நோடுனா தி ரீஜன் ஆஃப் தி ஸ்டெம் வேர் லீவ்ஸ் ஆர் பார்ன். லீவ்ஸ் உற்பத்தி ஆகிற இடம் தான் நோடு. தி இன்டர்நோடுனா ஆர் தி போர்ஷன் பிட்வீன் தி டூ நோடு. ரெண்டு நோடுக்கும் இடைப்பட்ட போர்ஷன் இன்டர்நோடு. The stem bear buds which may be terminal or axillary. ஸ்டெம்மில் வந்து பட்ஸ் இருக்கும். Stem is generally green when young and later become woody and dark brown. யங்காக இருக்கும்போது க்ரீனாக இருக்கும், கொஞ்சம் நாள் ஆகும்போது become woody and dark brown கலராக சேஞ்ச் ஆகிடும். The main function of the stem: spreading out branches bearing leaves, flowers, fruit. அந்த branches வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் அதனுடைய வேலை. கண்டக்ட் வாட்டர், மினரல் அண்டு ஃபோட்டோசிந்தசிஸ். வாட்டரையும் மினரலையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அண்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், சப்போர்ட், ப்ரொடக்ஷன் அண்டு ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் ஒர்க்கெல்லாம் இந்த ஸ்டெம்மு தான் பார்க்கும். ஓகே. தென் லீஃப். தி லீஃப் இஸ் எ லேட்டரல் ஜெனரலி ஃப்ளாட்டன்ட் ஸ்ட்ரக்சர் born on the stem. லீஃப் வந்து ஸ்டெம்மில் வந்து உற்பத்தி ஆகுது. இட் டெவலப்ஸ் அட் தி நோட் அண்ட் பியர் எ பட் இன் இட்ஸ் ஆக்சில். ஆக்சிலில் வந்து பட்டு இருக்கும். தி ஆக்சிலரி பட்ஸ் லேட்டர் டெவலப் இன்டு எ பிரான்ச்சஸ். லீவ்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் தி ஷூட், அபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் அரேஞ்ச்டு இன் எ அக்ரோபெட்டல் ஆர்டர். ஸ்டெம் வந்து நோடை டெவலப் பண்ணும். அதில் பட்டு இருக்கும். தென் பட்டு வந்து பிரான்ச்சஸாக டெவலப் ஆகும். They are the most important vegetative organs for photosynthesis. Leaf தான் ரொம்ப முக்கியமான பார்ட் photosynthesis பண்ணுறதுக்கு. Then a typical leaf consists of three main parts: leaf base, petioles, lamina. இதான் leaf base, petiole, இது lamina. The leaf is attached to the stem by the leaf base and bear two lateral small leaf-like structure called stipules. லீஃப் வந்து ஸ்டெம்மில் வந்து லீஃப் பேஸ்னால தான் அட்டாச் ஆகிருக்கு. இதில் ஸ்டிப்யூல்ஸ் இருக்கும். இன் மோனோகாட்டிலடன்ஸ் தி லீஃப் பேஸ் எக்ஸ்டெண்ட் இன்டு எ சீத் கவரிங் தி ஸ்டெம் பார்ஷியலி ஆர் ஹோலி. லெஜுமினஸ் பிளான்ட் தி லீஃப் பேஸ் மே பிகம் எ ஸ்வாலோன் விச் இஸ் கால்ட் பல்வினஸ். லெகுமினஸ் பிளான்ட்டில் லீஃப் பேஸ் வந்து சொல்லாக இருக்கும். பேர் வந்து பல்வினஸ். பல்ஜாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்டியோல் ஹெல்ப் ஹோல்ட் தி பிளேட் டு லைட். Long, thin, flexible petioles allow leaf blades to flutter in wind, thereby cooling the leaf and bringing fresh air to the leaf surface. Petiole தான் அந்த லீஃப் பேஸை வந்து தாங்கி பிடிக்குது. அது காற்றுல ஆடுறதுக்கும் அதுதான் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் கூலிங் எஃபெக்டும் ஃப்ரெஷ் ஏரும் கிடைக்கும். ஓகே. தென் லேமினா. Lamina of the leaf base is the green expanded part of the leaf with veins and veinlets. இதான் இதில் வெயினும் வெயின்லெட்ஸும் இருக்கும். There is usually a middle prominent vein which is known as the midrib. யூஸ்வலி நடுவில் வந்து ஒரு பெரிய வெயின் இருக்கும், அது பேர் தான் மிட்ரிப்.
Veins provide rigidity to the leaf blade and act as a channel for transport of water, mineral and food material. Veins தான் ரிஜிடிட்டியை கொடுக்கும், கடினத்தன்மையை கொடுக்கும் லீஃபுக்கு, லீஃப் பிளேடுக்கு. அதுதான் வாட்டர் மினரல் ஃபுட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். தி ஷேப், மார்ஜின், அபெக்ஸ், சர்ஃபேஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இன்சிஷன் ஆஃப் லேமினா வேரியஸ் இன் டிஃப்ரெண்ட் லீஃப். ஒரு லீஃப்லையும் ஒரு மாதிரி. தென் வீனேஷன். தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் அண்ட் தி வெயின்லெட்ஸ் இன் தி லேமினா இஸ் வீனேஷன். வெயினும் வெயின்லெட்ஸும் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குல்ல, அது பேர் தான் வீனேஷன். வெயின்லெட்ஸ் ஃபார்ம் ஏ நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் ரெட்டிகுலேட் வீனேஷன். மோஸ்ட் ஆஃப் த டைகாட்டிலேடன்ஸில் இருக்கும். Veins run parallel to each other, parallel venation. Most of the monocotyledons. Then types of leaf. Simple leaves, compound leaves ரெண்டு இருக்கும். Simple leaves when the incision of the lamina do not touch the midrib. ஒரு லீஃபை கட் பண்ணும்போது அது மிட்ரிப்பை டச் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் லீஃபு. காம்பவுண்ட் லீஃப் when the incision of the lamina midrib breaking into the number of leaflet. லீஃபை கட் பண்ணும்போது அது நிறையா லீஃப்லெட்டாக மாறிடும். Then a bud is present in axil of petioles in both simple and compound leaf. Bud வந்து axil of petiole இருக்கும், simple compound ரெண்டு லீஃப்லையுமே இருக்கும். But not in the axil of leaflet of the compound leaf. Compound leafோட leafletல இது இருக்காது, bud இருக்காது. ஓகே. Then compound leaf two types இருக்கு, pinnately compound leaf and palmately compound leaf. Pinnately compound leafனா a number of leaflets are present on a common axis. The rachis which represent the midrib of the leaf as neem. Pinnatelyனா எப்படி ஒரு ரேச்சஸ் இருக்கும், மிட்ரிப் காமன் ஆக்சிஸ், அதில் வந்து எல்லா லீஃபும் அரேஞ்ச் ஆகிருக்கும். palmately compound leafனா the leaflet are attached at a common point at the tip of the petiole as in silk cotton. காமன் பாயிண்டில் அட்டாச் ஆகிருக்கும், ஒரே ஒரு பாயிண்ட்டு, இதில் தான் எல்லா லீஃபுமே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சில்க் காட்டன். இது வந்து palmately, நம்ம கை மாதிரியே இருக்கும் பாருங்க. Okay. Then phyllotaxy. Phyllotaxy is the pattern of arrangement of leaves on the stem or branch. Pattern of arrangement of leaf, அதுதான் phyllotaxicity. அதில் 3 டைப் இருக்குது, alternative, opposite, whorled. Alternative டைப்னா single leaf arise at each node in alternative manner. ஒரு நோட்லையும் ஒரே ஒரு லீஃப் மட்டும் வரும், alternative mannerல அரேஞ்ச் ஆகிருக்கும். as in China rose, mustard and sunflower plant. இதுதான், ஒரு லீஃப் இந்த பக்கம் இருக்கும், ஒரு லீஃப் அந்த பக்கம் இருக்கும், ஒரு நோடில் ஒரே ஒரு லீஃப் மட்டும். தென் ஆப்போசிட். pairs of leaf arise at each node and lie opposite to each other. ஒரு நோடில் 2 லீஃப் இருக்கும், ஆப்போசிட் சைட் டைரக்ஷனில், as in calotropis and guava plant. Then whorled. if more than 2 leaves arise at one node and form a whorl. ஒரே ஒரு நோடில் நிறையா more than 2 leaves வரும், as in Alstonia. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து Alstonia. ஓகே. Then inflorescence. The flower is modified shoot wherein the shoot apical meristem changes to floral meristem. ஷூட்டோட அபிக்கல் மெரிஸ்டம் வந்து ஃப்ளோரல் மெரிஸ்டமாக மாறிடும். இலையெல்லாம் இருக்கும் இல்லையா, இலைக்கு பதிலாக வந்து ஃப்ளவர் வந்துடும். இன்டர்னோட் do not elongate and the axis gets condensed. இன்டர்னோடு இருக்கு இல்லையா, 2 நோடுக்கும் இடைப்பட்ட ரேஞ்சஸ் அது வந்து பெருசாக ஆகாது, அது பதிலாக ஆக்சிஸ் வந்து கெட் கண்டென்ஸ்ட் ஆகிடும், சுருங்கிடும். The apex produces a different kind of floral appendage laterally at successive nodes instead of leaf. Apex வந்து floral appendages ஃபார்ம் பண்ணும் லீஃபுக்கு பதிலாக. ஓகே. when a shoot tip transform into a flower it is always solitary. ஃப்ளவராக மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது மறுபடியும் இலையாக மாறாது, அது தனியாக அப்படியே நிற்கும். ஓகே. The arrangement of flowers on the floral axis is termed inflorescence. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர் தான் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே. இது 2 டைப் இருக்குது, ரேசிமோஸ், கைமோஸ். ரேசிமோஸ்னா மெயின் ஆக்சிஸ் கண்டினியூஸ் டு க்ரோ அண்ட் தி ஃப்ளவர்ஸ் ஆர் பார்ன் லேட்டர்லி இன் அன் அக்ரோபெட்டல் சக்சஷன். மெயின் ஆக்சிஸு கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டே இருக்கும், ஃப்ளவர்ஸ் வந்து அக்ரோபெட்டல் ஆர்டரில் இருக்கும். அக்ரோபெட்டல் ஆர்டர்னால் வானத்தை நோக்கி இருக்கும். கைமோஸ்னா மெயின் ஆக்சிஸ் டெர்மினேட்ஸ் இன் த ஃப்ளவர், டென்ஸ் இஸ் அ லிமிட்டட் க்ரோத். அது பூக்களை உதிர்த்துருக்கும், அதனால் லிமிட்டட் க்ரோத் தான் இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் ஆர் ஆன் பார்ன் இன் பேசிபெட்டல் ஆர்டர். பேசிபெட்டல் ஆர்டர்னால் கீழ் நோக்கி, பூமியை நோக்கி வளரக்கூடிய பூக்கள். ஓகே. ரேசிமோஸ்னால் ரேஸ் மாதிரி வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஓகே, தேங்க்யூ.